அப்படி ஒன்னால அவரை தூக்கிட்டு ஓட முடியல இங்க இறங்கி விட்டு கொட்டினது அப்ப நான் சொல்லி அவங்க தப்பு கிடையாது. உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் பாரு. ஆகாயத்துல போற சனியில ஏறி வச்சாரு சமண கபிராஜ் காசு கொடுத்து சூடி வச்சுக்கிறேன். ஒரு மனிதனுக்கு வணக்கம் சொல்றோம். அந்த உடனே நீ வணக்கத்தை ஒழுங்கா வச்சிருந்தா இவ்வளவு நடக்குமாடா? ஐயா வராதா? கட்டகையா அவர் கையை கட்டா அவர் வாய போய் இனிமேல் பேசவே கூடாது. அந்த மாதிரி சண்டை பாரு பயம் கிடையாது. பேசக்கூடாது. சொல்லு மூடா புட்டா வாய போடா. போடா அவன் நீ பண்ணவே போடா. அரே ஏடா எத்தனை வேலை கிளம்பி வந்தீங்க அங்க? பேசக்கூடாது. நான் நீ சண்டை போடா கேட்கலாம். அது பேசலாம். நீ பராமரி அறிவியல வாய். ஓ அந்த மாதிரி ஒரு அடக்கமா இருக்கணும். ஒரு மன்னன் வருகிறார் என்றால் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி புரிவின வாளை குறையில் போடாமல் விழித்த கண் சிமிட்டாம வரணும். புதிய மாத்து பொந்துடும் ஆந்த போய்க்கிற மாதிரி போய்க்கிற பாருங்க. இவனை நான் வச்சுக்கிற மாதிரி நான் மந்தியா டேய் அது போட்டும். ஒரு மன்னன் வந்து பேசுங்கிறேன், ஒரு பதில் பேசுறோம், கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வைக்கிறோம். என்னடா நாம தனியா பேசுறது என்னடா பண்ற? அவர் மாதிரி தனியா பேச ஒரு பைத்தியக்காரன். இல்லையா நீங்க இவ்வளவு பேசுறீங்க, ஏதாவது வாய் திறந்து பேசுறா. நான் பெனா
பைத்தியம் நான் கிறுக்கன் நானே பார்த்தேன். ஏதோ மன்னன் பேசின ஒரு பயத்துல அவன் வாய பண்ணிக்கிறான். டேப்படி இவனுக்கு யாரும் வேணாண்டே, அவனுக்கு நீயே பரவாயில்ல. அதனால சரி ஏதோ உன்கிட்ட ஒண்ணு தெரியாம கோபத்துல பேசிட்டேன். இனிமேல் உன்னை சண்டை போட மாட்டேன். கேட்கக்கூடிய கேள்வி பதில் உரைத்தா போதும். இனிமேல் சண்டை போட மாட்டேன். தைரியமா பேசுறே, வாய வந்து பேசுறா. பேசுறா அட ஓயாடி போட்டா புள்ளி கல்யா ஆய போட்டாடி அவர் போயா என்னடா கொண்டாடி கொண்டு யார புடிங்கல விட்டுறா சக்கரத்தை பார்த்து அடி பாஸ் பண்ணிட்டு போறா ஓட போய் உள்ள ஒரு மூணு கட்டியாரி சமம் கம்மிட்டா இதெல்லாம் சம்பவம் வந்து வச்சிர பாரு ஒரு ஐயோ ஐயோ போடா போடா அட போடா போடா பஞ்சாலமா ஏடா பஞ்ச கட்டு பாரு அந்த சபைக்கு மூலமாக வணக்கம். இந்த சபை உருவாக்கி பார்த்தா எப்படி வணக்கம்? மகாலட்சுமி சபை அழகான திருச்சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார்? வெள்ளத்தால் அறியாது, கண்டலில் வேகாது, வேந்தனால் கொல்லத்தான் முடியாது, ஒருவனுக்கு கொடுத்தாலும் நிறைவேற்றி குறைவராது, கல்லற்கோ பயமில்லை, காவலுக்கோ மிகையில்லை. அப்பேற்பட்ட பொருள் என்னப்பா? சொல்றா. நீ கேட்க சொல்றா. ஐயாத பொருள் சாராய பண்டிகை நிலையான செல்வம் 300 ரூபாய் கிலோ கிடைக்கும். அவனை சொல்லி குத்தல்லைங்க. அவன் வந்த வழி சொல்லு. அதான் அவன் சொல்லுவான். நான் வந்த வழி சிக்கலான வழிங்க. எல்லா சிக்கலான வந்தான் தம்பி. அப்படி உண்மையிலே ரவி சொன்ன மாதிரி எல்லா காலத்திலும் அழியாத நிலையான செல்வம் கல்வி செல்வம் ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் கற்ற கல்வியை அவனே அழிக்க முடியாது. ஒரு திரும்ப வந்து திருடி போக முடியுமா? அங்காளி பங்காளி பங்கெடுக்க முடியுமா? சட்டத்தால் தடை போட்டு நிறுத்த முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அவன் கற்ற கல்வியை செலவழிக்க நினைத்து மற்றவருக்கு சொல்லி கொடுக்க மேல்மேல் கல்வி வளருமா தவிர ஒருபோதும் குறையாது. அப்பேற்பட்ட அழியாத நிலையான கல்வி நூல்களை கற்றுணர்ந்த படித்தவர்களால் வேலையாக இருக்கக்கூடிய சபை. அந்த சபையில் வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கு கற்றறிந்த கடனாளர்களுக்கும் நம்மை விட நாடகாரர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அண்ணனுடைய பாதத்திற்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க. அண்ணனுடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கும் வணக்கம். சிறியவன் ஒரு கோடி வணக்கம்.
திரும்ப ஒரு மணி நேரம் திரும்ப வட்டம் ஓம வட்டம் பக்கத்துல வட்டம் ஓ திரும்பதாவடா பிரம்மதேவனா திரும்பதாவே ஏண்டா திரும்ப வந்தோம் பெரிய மனுஷன் கூட உதவி கேட்டு தான் வாங்குவியா அதான் பெரிய மனுஷன் கூட உதவி கேட்டு தான் வாங்குவியா அடி உர்றா என் மகன் இருக்காங்க அவனை போய் அதை போல கேட்கறா தூக்குறாரு அவரு அவன் போய் என்ன கேட்கறான் அவர்கிட்ட அவன் ஞாபகம் கேட்கிறேன் யாரா ஒரு மேல பதில் சொல்ல தோணுதா தூக்குறாரு இவங்களுக்கு எல்லாம் நீதான் வாஜார் தான் மாதிரி அப்படிதான் அவன் சட்டை போடுறாங்க அவன் கத்து கொடுக்குற இல்ல அதான் தூக்குறாங்க அப்படி நாயா இருந்து நாளை தூக்குறாங்க ஏய் அவன் இதெல்லாம் மேல போய் அந்த கூடு கூடி என் பக்கத்துல பாதியே ஏய் ஏண்டா அப்படி ஏண்டா எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவடா பையன் உன்கிட்ட சீப்பார மாதிரி நான் 4வது வருஷமா கம்மியாக்கி ஐயா நாயா பண்ணியா இன்னும் 3 வருஷம் உங்ககிட்ட இல்ல பின்ன ஏய் அப்படி திரும்பதாவே சத்தியவாத அண்டு வரக்கூடிய ஏய். சத்திய குணப்படுத்த சதுரப்படுதே அயனாக பிரபதேவன் ஐயா பிரபுதாவே ஏழை முதல் ஏழை முதல் ஏழு முதலை ஏய். 8000 100 தேவர்கள் எல்லாம் தேவர்களா சித்திப்பு செய்யக்கூடிய செய்யக்கூடிய சித்திப்பு கத்தா ஏய். படைப்பு தொழிலுக்கு அதிபதி அதிபதி இந்த அயனாக பிரபதேவன் ஐயா பிரபுதாவே அது மட்டும் தான் தெரியும் ஆமாங்க என் அப்பா யார் ஏய். என் அம்மா யார் ஏய். நான் எப்படி பிறந்தேன் ஏய். அந்த வைபவ நிலை அது தெரியாதுங்க அது தெரியும் ஏன்னா வைகுண்டத்தை கோவிலை விட்டிருக்கக்கூடிய வெற்றிக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி நம்ம நாராயணமூர்த்தி ஆண்டவருடைய உந்தி கவனத்தில் தோன்றியவன் தோன்றியவன். இந்த அயனாக பிரபதேவன் ஐயா பிரபுதாவே உந்தி கவனம் என்றால் உந்தி எப்படியா தொப்புடு இந்த தொப்பில் மூலமாகவே ஒரு தாமர தட்டை வளரச் செய்து கடன் செய்து அந்த தாமர தட்டின் மூலமாக மூலமாக அயனாகி பிரம்மதேவனுக்கு எண்ணெய் படைத்தார் கொல்லப்படுத்தாரு அப்படி படைத்து படிச்சு அப்படி உலகத்துல ஒரு பிள்ளையாக மட்டும் பிறந்து விட்டார் இந்த பூமியில எதையாவது ஒரு தொழில் செய்யணும் ஆமாங்க கண்டிப்பா செய்யணும் எப்படி அது பொருளாக போன தேட போகணும் இல்ல சீட்டாட போகணும் இல்ல சாரா குடி போகணும் ஏண்டா இதை தவிர உலகத்துல நல்ல தொழிலே இல்லையா அதான் சொல்லுங்க ஏன்னா போய் ஆட்டத்துல உட்காந்து பாருங்க பொழுது போறதே தெரியாது என்ன காசு வருது அதுதானே அவன் வாழ்க்கை அப்படியே தானே போயிடும் தெரியாம போய் போயிடும் சாப்பிட்டு திறந்த உடனே எப்ப திறப்பா ஏய் ஏய் கம்பராட்டி இந்த ஜமான குடியார கம்பெனியில ஏன்டா அப்படி பாப்பீங்க அப்படி அப்படி என்று ஒரு தொழிலை செய்தாக வேண்டும் இந்த உலகத்திலே முத்தொழில் ஆக்கள் அடித்தல் படைத்தல் படைத்தல் அதோ பாமர மக்களுக்கு 4048 ஜீவராசிகளுக்கு பணியளக்கக்கூடிய தொழிலை பரம கடவுள் செய்கிறார் அவர் பாவ புண்ணியங்களை பார்த்து அழிக்கக்கூடிய தொழிலை எந்தெந்த நாளாக கண்ணும் செய்து வருகிறார் ஆனால் இந்த பாமர மக்களை யார் படைக்க வேண்டும் அப்படி என்று எந்தெந்த எனக்கு கட்டளையிட்டார் எங்க அப்பா பார்த்து நான் கேட்டேன் அப்பா பாமர மக்களை படைக்க வேண்டும் இந்த மக்களை படிக்கணும் சொல்றீங்க சித்திப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். எதை ஆதாரமாக வைத்து படைப்பது மக்களை படிப்பது நானு அப்படின்னு கேட்டேன் கேட்டு நான் வேதம் இருக்கிறது நான் வேதம் ருக்கு யசோ சாபம் அதர்வனம் அதர்வனம். சாபம் அதரவனம் இப்படி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஆதிவாரத்தை மையமாக வைத்து விவேகத்து மந்திரத்தை காதிலே பதித்தார் தம்பி உலகத்திலே 2 பொம்மை விற்பனை செய்வது ரெண்டாவது பொம்மைதான் ஒன்று ஆண் பொம்மை பெண் பொம்மை 2 பொம்மைகளை விற்பனை செய்து அந்த பொம்மைக்குள்ளே தெரிவித்து ஆ. விவேகத்து மந்திரத்தை பதித்தார் அந்த பொம்மைக்கு உயிர் வந்துவிடும் உயிர் வந்துடும். இல்லையா? அப்படி ஒன்று முதலாகவே யாரை விற்பனை செய்து யாரு? இடதுகால் பெருவிலையும் வலதுகால் பெருவிலையும் பெருவிலையும் ஊன்றி அபாரமான தபத்தை செய்து சாபம் செய்து பிறங்கி என்றும் என்றும் தச்சன் என்றும் தக்கன் என்றும் 2 பிள்ளைகளை விற்பனை செய்து 2 மில்லியன் பிரிக்கி என்று தச்சுக்கணும் என்றும் ஆமா இந்த சதுர்முகம் படைத்த அய்யனாக அவருடைய முதல் சித்திப்பு முதல் படைப்பு வேறு படிப்பு பிறங்கி என்றும் தச்சன் என்றும் 2 பிள்ளைகள் அப்படி பிறந்த 2 பிள்ளைகளிலே தச்சன் பிரம்மனுக்கு 14 வரை திருமணம் செய்து வைத்து திருமணம் செய்து முந்தி முதலாகவே 49 பெண் பிள்ளை பிறந்தது 49 ரெண்டுல பூரா பயத்துல வருதா ஏடா பொம்பளை பயமாத்துறோடா ஏடா கம்ப்ளீட் அவன் ஆம்பளை புள்ளனா ஓ ஆம்பளை புள்ளனா ஆம்பளை பிடிச்சு வச்சு டேய் அப்படி 49 பெண் பிள்ளைகள் 49 ரெண்டு பிள்ளைகள் அது போல குறைக்கு என்னுடைய வார்த்தை கேட்டு என் மகன் தச்ச பிரம்மன் அதோ ஈசன் இடபாகத்தில் அமரக்கூடிய ஐயப்பெரிய தவம் செய்து தாட்சாயினி என்று தச்சகனுக்கு மகளாக பிறக்க செய்தார் 50வது பிள்ளை மொத்தம் 50 பெண் பிள்ளைகள் 50 பொம்பளை பிள்ளை அந்த 50 பெண் பிள்ளையும் யார் யாருக்கு திருமணம் யாருக்கு? சந்திரனுக்கு 27 27 புலத்தீர் ரிஷிக்கு 9 9 காசிவருக்கு 13 பரம கடவுளுக்கு உமா பார்வதி உமா பாரு மொத்தம் 50 சரியா போச்சு 50 பெண்கள் 4 மருமகள் ஏங்க நான் கூட ஒரு 50 பெண்ணுங்க இருக்குது ஆமா. 50 மருமக வருவாங்க ஏய், அந்த
50 பெண்களையும் ஒரே வீட்டுல வச்சுட்டு குடும்பம் தான். ஆனா 50 மருமகன் வந்தா ஒரு குடும்பம் தாங்கம்மா. அடையாங்க வரவங்க குடிச்சிட்டு மூலமலைக்கு சகலையும் அடிச்சு மாலை எடுத்து எரியால ஒரு கோட்டை அடி வந்தாடு அம்மா மாமனாரோட சொத்து நீ பிரம்மதேவ ஊட்டியும் தட்சிண வீட்டு மேல தேவர்கள் விட்டாரா குடிச்சு தங்கச்சியில கம்மி அடிக்கிறான். அப்படி தம்பி அப்படி கொடுத்த பெண்களிலே ராஜபருக்கு 13 பெண்ணை கொடுத்தோம். 13 பெண்கள். என் மகள் அது யார்? அதிதி, திதி, தனு, மதி, சுரபி, புராதோசை, விடுதை, ராம்பிரை, கலை, கத்துரை, சுதை, அரிதை, கீரை. இப்படி சொல்லக்கூடிய 13 பெண்கள். இந்த 13 பெண்களிலே ராஜபருக்கும் திதி அம்மனுக்கும் அது முந்தி முதலாகவே 33 கோடி தேவர்கள் பிறந்தார். வாமனாகிய நாராயணன் பிறந்தார். அடுத்தது அதோ காஞ்சிபுரம் அமெரிக்கம் 66 கோடி அவனர் பிறந்தார். அப்ப பிறக்கும் போது தேவர்கள் 33 கோடி, அசுரர்கள் 66 கோடி பேர் கிடையாது. இந்த 13 பெண்களுக்கும் இந்த மரணம் செடி கொடி புல் பூண்டு கீழ்வாய் உயிரினம் நடப்பன ஊர்வல தாவன பரப்பன அனைத்து ஜீவராசிகளுக்கும் தகப்பன் யார் என்றால் காஞ்சிபுரம் 13 பெண்கள் தான் தம்பி. இந்த உலகமே தம்பி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர் ஜீவங்களுக்கும் அவங்க 2 பேரும் தான் அப்பா அம்மா. அப்படி இப்படியாகத்தானே ஆகி நாளையிலே இந்த பூமியில 10 உயிரினங்கள் உண்டானது. அப்படி இருந்தாலும் எனக்கும் என் தந்தைக்கும் கடும் ஆய்வாக செம்ம சண்டை எப்படி நடக்கலாம். ஒன்ன மாதிரிதான் நானும் கஷ்டப்படுறேன், என்ன மாதிரிதான் நீயும் கஷ்டப்படுற. அண்ணால நீ கோட்டா குடிக்கிற, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி தர கூடாதா அப்படின்னு பெரிய சண்டை. மாடு மேய்க்கிறேன், மாட்டுக்கு பாலை கரைக்கிறேன், ஸ்டோர்ல போய் ஊத்துறேன், அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எங்க அப்பா நம்பர் கொடுத்து இது எந்த வகையில் இவங்கிட்ட கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டு இவங்கிட்ட கொடுத்தா இவன் பேர்ல தனியா பாக்கி தினமும் காசு எடுக்கிறான், அவனே போட்டா குடிக்கிறான், நிறுத்து சாணி ஏற்றுறாரு, பால் கரைக்கிறாரு, இதெல்லாம் சண்டை. ஆமா இதெல்லாம் சண்டை. உங்ககிட்ட பையன் சொன்ன பாத்தியா ஆகே போலதான் சாதாரண ஆள் கிடையாது. நீங்களா தம்பி நானே பேசுகிறேன். அப்படி எனக்கு தந்தைக்கு வாக்குவாதம். அது என்ன வாக்குவாதம்? இந்த உலகத்திலே இந்த பாமர மக்களை நான் படைக்கிறேன். அப்படி நான் படைத்தால் தான் பரம கடவுள் படி அளக்க முடியும், எங்க அப்பா அழிக்க முடியும். இந்த படிப்பு தொழிலை நான் நிறுத்தி விட்டா அவங்க 2 பேருக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்ப அவங்க 2 பேருக்கு வேலை கொடுக்குறாரு யாரு? அப்ப நான் தான் யார் பெரியார்? முதல் கடவுள் யார்? படைப்பு தொழிலுக்கு அதிபதி கடவுள் நான் சொல்றேன். அவனை படித்ததே நான் தான் பெரியார். அப்ப வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. என்னடா இது? இவங்க 2 பேருக்கும் ஆணவம் தலைக்கேறி விட்டது. நாம் ஒரு ஆள் இருக்க இவங்களுக்குள்ள யார் பெரியார் வந்துச்சு? இவங்களுக்கு இவங்க ஆணவத்தை அடக்க வேண்டும், அந்த பாடத்தை கொட்ட வேண்டும். அப்படி என்று இவருக்கு ஒரு பரிசு வைத்தார். அது எப்படி? இந்த அண்ணா சராசரத்திற்கும் சுய உருவாக எடுத்திருக்க போகின்றேன். பாடத்தை யாரும் பார்க்கிறோம் அவரே பெரியார். அதற்கு முன்பாக என் ஜடாமுடி யார் பார்க்கிறீர்களோ அவரே பெரியார். அப்படி என்று பரிசு வைத்தார். அப்படி அடிமுடி காணாமல் இருக்கிற இடம் எது தம்பி? அண்ணாமலை என்றார். அப்ப நின்ற உடனே எங்க அப்பா பார்த்தார். போய் பண்டியாவதாரத்தை இந்த பூமியை துறைத்து கொண்டு பாதத்தை பார்க்க போயிட்டாரு. எங்க அப்பா போயிட்டாரு. ஆனா நம்ம சும்மா இருக்கலாமா?
அப்படி போனோம் பாரு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் குறிப்பிட்ட உயரம் சென்ற உடனே அன்னபட்சம் பட்டது. கை சோர்ந்து கை சோர்ந்து. இரவெல்லாம் பல ஏறி போக முடியல. வர முடியல. அங்கத்து தவித்து கொண்டிருந்து தாழம் போகப்பட்டது. தீர்த்தத்து நாவடியில் இருந்து இந்த புலத்துக்கு வந்தது. அந்த தாழம்புரை பார்த்து, ஏன் தாழம்புரை, நீ எங்கிருந்து வர? எங்கிருந்து வருகிற நீ? அப்படின்னு கேட்ட உடனே, நான் ஈசன் கடாமுடியில் இருந்து புலவன் செல்லுங்க. அப்ப இன்னும் எவ்வளவு உயரம் இருக்கும்? ஈசன் ஜடாமுடி. ஆமா. அப்படியா? நானும் உயர்ந்த காலமாக வேலைந்து வைத்துக் கொண்டிருக்கேன். இன்னும் கிளப்போல. அதுக்கு மொத்தம் ஒரு யோசனை. மேலிருந்து கீழே இருக்கிற தாழ்முகை இவ்வளவு தாமதம்னா எப்போ மேலே செல்வது? ஈசன் கடாமுடியை பார்ப்பது. ஒரு குறிப்பு யோசனை. ஏன் தாழ்முகை, எனக்காக நீ ஒரு பைசா சொல்ல வேண்டும். ஐயப்படி, நாளை தினத்தில் தேவசபை கூடும். தேவதா கூட போகுது. அப்ப அந்த தேவசபையே எனக்காக அயலாகி பிரபுதேவன் வந்தார். ஈசன் கடாமுடியை இந்த பார்த்தார். ஜனோட பார்த்தாரு. அதற்கு நான் சாட்சி. சாட்சி. அப்படின்னு ஒரு பைசா சொன்னா போதும். இந்த போய்த சொன்னா போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். 29 பட்டி கொண்டு உலகத்துக்கு வந்தோம். மறுநாள் தேவ சபை கூடியது. தேவதா கூடியது. அப்ப கூட்டி கேக்குறாங்க, ஈசன் பாதத்தை பார்த்தவர் யார்? இந்த ஜனோட பார்த்தாரு. கடாமுடியை பார்த்தவர் யார்? பார்த்தது யார்? அப்படின்னு கேட்ட உடனே என் அப்பா இருந்தார். கை கட்டி தலை குனிஞ்சு, ஐயா சபையாரே, எவ்வளவு போராடி பார்த்தேன். பாருங்க பார்த்தேன். என்னால் ஈசன் பாதத்தை பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியவில்லை. தோல்வி ஒப்புக்கொண்டு ஒருவராக வந்தார். என்னை கூட்டி கேட்டாங்க. கேட்ட உடனே போய் தைரியமா நிக்கிறேன். இந்த அப்படியே சாஞ்சிருந்தா சாயந்தரம் ஆகுது. ஏன் போய்விடும்? நிக்கிறேன். நின்று, நான் சென்றேன். ஈசன் கடாமுடியை பார்த்தேன். அது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அதை மாதிரி தாழ்முறைக்கு அல்ல தாய்மொழி கேட்டு பாரு. கேட்டீங்க, சாட்சிக்கு ஆளறிவு. அப்படின்னு உடனே பார்த்தார் சிவபெருமான் ஞானத்தால். இந்த பிரம்மதேவன் வந்திருந்தான். வந்திருந்தான். கண்முன்னாகப்பட்டிருப்பான். நான் என்று ஞானத்தால் அறிந்து தாயப்பூ கூப்பிட்டு கேட்டாங்க. தாயப்பூ போய் சாட்சி கேட்டா சொல்லு. சொல்லுது. பிரம்மதேவன் வந்தான். ஈசன் கடாமுடியை பார்த்தான். அதை நான் பார்த்தேன். ஐயா சாட்சி. அப்ப சிவபெருமான் கோபம் வந்தது. ஐயா தாயப்பூ, எவ்வளவு உயிர் மலையோடு கடாமுடியில் இருந்தது. இந்த பிரம்மதேவன் வார்த்தை கேட்டு எப்போது போய் சாட்சி சொன்னாய்? எப்படி போய் சொன்னாயோ? இந்த உலகத்தில் எந்த பூஜைக்கும் ஆலயத்துக்கு நீ பூஜைக்கு உகந்த மலராக போகும். அது மட்டும் கிடையாது. வாசனை மலராக உடைய எந்த பெண்கள் தலையிலே எந்த சொல்ல பெண்ணோ பூ அந்த தலை சூடு பண்ணி சூடினார். அப்படி சாபத்தை கொடுத்தார். என்னை பார்த்தார். ஐயா பிரம்மதேவா, உன் தொழிலுக்கு முதன்மை தொழில், படிப்பு தொழில் கதிபதி. கீழ்த்தரமாக போய் சொன்னாயே, இனிமேல் உலகத்தில் உனக்கு ஆலயம் என்பதே கோயிலே கிடையாது. அப்படியே இருக்கிற கோயில் பூரா இடிச்சு மூடு. நீ சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி இந்தியாவுல 3 கோயில் இருந்துச்சு பிரம்மதேவனுக்கு. ஆனால் சிவபெருமான் எப்போது சாபம் கொடுத்தாரோ அது போல அப்படியே பாராட்டி போச்சு. அந்த முதல் இன்று வரை எந்த ஒரு தவறு செய்யவில்லை. அவர் என்பது செய்தி கிடையாது. நான் ஒண்ணு தான் சொல்றேன். இந்த உலகத்துல எவன் அசுரன் ஒருத்தன் மனிதன் சூர்ல போடுறாரு. ஏதா சத்தியமா வருவது. யாரோ சத்தியம் வருவது. நீ என்ன படிக்கிற? இவங்க பெறாண்ட கைட்டு எதிரி கலைவாணி அடியாத நம்ம அடித்து இங்க இருந்து கைலாயம் வைகுந்த ஓடுது. ஆனால் அது சிவபெருமானாகப்பட்டவர் எதிரி கடில பெருமாள் செய்து வீர மகேந்திரவரை ஆண்டு வரக்கூடிய சூரபத்மன் தாரகன் சிங்கமுடன் பாண்டுவன் விரோதிகளை எல்லாத்தையும் அழித்து தேவர்கள் இடுக்கத்தை தீர்த்தார். அதில் இருந்து தொல்லை என்பது கிடையாது. ஆனால் இந்த கைலாய சத்தியவாதத்தை அமர்ந்து சித்திபுத்தோட செய்ய வேண்டுமானால் என் மனைவி கலைவாணி இருக்கிறோம். இல்லை என்றால் அந்த உயிர் பூமியாகிவிடும். அதனால் இன்றைய தினத்திலே சித்திபுத்தோட செய்ய வேண்டும். நான் அடுத்ததாக கலைவாணி அவர் மனிதர்கள் அந்த கணவன் கலை வாழ்ந்த